வணக்கம் ஆராதனா. வணக்கம் அண்ணா. நிறைய தகவல்களை உனக்கு முன்னாடி பேசிட்டு போயிருக்கிற எல்லா போட்டியாளர்களும் பேசியிருக்கிறாங்க. ஒரு பயம் இருக்கணும், பதட்டம் இருக்கணும், நிறைவு சுற்றுல யார் போவாங்க அப்படிங்கிற கேள்வியாவது மனசுல இருக்கணும். ஆனா எதுவுமே இந்த பிள்ளைக்கு இல்லையே. அதெல்லாம் ராகவனுக்கு இருக்கு, குழந்தைங்களுக்கு இருக்கு. அது எதுவுமே எங்க நிரஞ்சன் ஐயாலாம் வந்ததுல இருந்து நெஞ்சு பிடிச்சு உட்காந்துருக்காரு. எந்த குழந்தைய நம்ம தேர்ந்தெடுக்கிறது, எந்த குழந்தைய விடுறதுன்னு. ஆனா எந்த குழந்தைக்கும் அந்த கவலை இல்லை. எல்லா குழந்தையும் எனக்கு பிடிக்குங்கிறதுனால தான் நெஞ்சிலே வச்சிருக்கேன். அதாவது நெஞ்சில கையை மட்டும் வச்சுக்கல, எல்லா குழந்தைகளையும் நெஞ்சில வச்சிருக்காரு. எந்த குழப்பமும் இல்லாம தெளிவான சிந்தனையோடு மேடைக்கு வந்திருக்கிற ஆராதனாவுக்கு ஒரு உற்சாகமான பாராட்டு. நன்றி அண்ணா. ஏன்னா எப்போதுமே ஆராதனா ஒரு தெளிவான முடிவோட தான் வருவாங்க. அப்ப பக்தி இலக்கிய சுற்றுக்கும் ஒரு தெளிவான முடிவோட தான் வந்திருப்பாங்க. என்ன தலைப்பு? கம்பராமாயணம். கம்ப ராமாயணம் அப்படிங்கிற அழகான தலைப்பில் பேச ஆராதனா தயார். கைத்தட்டி உற்சாகப்படுத்த நாங்களும் தயார். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். அகவாழ்வுக்கும் புறவாழ்வுக்கும் தேவையான அத்தனை பண்புகளையும் எடுத்துரைக்கும் காலம் போற்றும் காவியமாக திகழும் கம்பராமாயணம் தான் நான் பேச எடுத்துக்கொண்ட பக்தி இலக்கியம். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்னும் 6 காண்டங்களில் இந்த அகிலத்திற்கு தேவையான அனைத்தையும் அழகாக சொல்கிறது கம்பரின் இந்த கவித்துவமான காவியம். கோலம் மிகுந்த கோசலை நாட்டின் இயற்கை வளங்களை பற்றி எடுத்துரைப்பதில் துறங்குகிறது இக்காவியம். நாடாளும் மன்னனானாலும் பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லாதவன் பெருந்துயர் கொள்வான் என்பதற்கு தசரத சக்கரவர்த்தி மட்டும் விதிவிலக்கா என்ன? கலைக்கோட்டு முனிவரை அழைத்து நடத்திய வேள்வியின் பலனால் பார்ப்போற்றும் வண்ணம் புத்திரர்கள் 4 பெற்றெடுத்தார். சகோதரர்கள் 4 அன்பு, பாசம், ஒழுக்கம், பண்பாடு என அனைத்து நற்குணங்களையும் ஒருங்கே பெற்றிருந்தனர். பாலகாண்டத்திலேயே ராமனின் வீரத்தை பறைசாற்றுகிறது தாடகை வதம். ராமனின் ஆற்றலை எடுத்துரைக்கிறது சிவதனுசு என்னும் வில்லுடைத்தல் காட்சி. விஸ்வாமித்திர முனிவரோடு ராமனும் லக்ஷ்மணனும் மிதிலை மாநகருக்குள் நுழையும் பொழுது திருமாலின் அவதாரமான ராமபிரானும் திருமகளின் அவதாரமான சீதாதேவியும் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவருக்கொருவரை சந்திக்கும் அந்த காட்சியில் அவர்களின் காதலின் ஆற்றல் வெளிப்படுகிறது. அண்ணலும் நோக்கி அவளும் நோக்கி உற்றார் உறவினர் சுற்றம் நட்பு என அனைவரும் புடை சூழ ராமன் சீதை திருமணம் மட்டுமில்லை, சகோதரர்கள் 4 திருமணமும் வெகு விமர்சையாக நடந்தேறியது. மிதிலை மாநகரில் திருமணம் முடிந்து தம்பதியர்கள் அனைவரும் அயோத்தி திரும்பியதும் ஆரம்பமாகிறது அயோத்திய காண்டம். மந்தரையின் சூழ்ச்சியால் கைகேயும் ராமன் வனவாசம் செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தியிடம் வரம் பெற்று அதை ராமனிடம் சொல்லும் பொழுது கூட ராமனின் கம்பீரம் சிறிதளவும் குறையவில்லை. அனைத்து சூழலையும் கம்பீரத்துடன் எதிர்கொள்ளும் ஒரு வீரனின் அழகு அக்காட்சியில் வெளிப்பட்டது. புத்திரன் பிரிந்து சென்ற சோகத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்த தசரத சக்கரவர்த்தியின் இழப்பு ஒரு தந்தையின் அளவற்ற பாசத்தை எடுத்துரைக்கிறது. ஆரண்ய காண்டத்தில் சூர்பனகையின் செயல் ஒரு பிறரின் மனைவிகள் மேல் ஆசைப்படுவது மட்டுமில்லை, பிறரின் கணவர்கள் மேல் ஆசைப்படுவதும் மிகப்பெரிய இழுக்கு என்பதை உணர்த்துகிறது. சூர்பனகையின் சூழ்ச்சியில் வீழ்ந்த ராவணனும் மாயமானின் சூழ்ச்சியில் வீழ்ந்த சீதையும் நமக்கு உணர்த்துவது எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் நம்பிவிடக் கூடாது. அப்படி நம்பிவிட்டோமானால் நம்மால் தாங்க முடியாத அளவிற்கு வேதனை அது நமக்கு தந்துவிடும். கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவ ராம நட்பிற்கு மற்றொரு இலக்கணம். வாலியின் வதம் எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் அவனை வீழ்த்துவதற்கு இந்த அகிலத்தில் வல்லவனுக்கு வல்லவன் இல்லாமல் ஒன்றுமில்லை என்னும் உண்மையை உணர்த்துகிறது. சுந்தர காண்டம் அனுமனின் வீரத்தையும் ஆற்றலையும் பெருமையையும் சொல்வன்மையையும் அறிவாற்றலையும் பக்தியையும் பறைசாற்றுகிறது. இறுதியாக யுத்த காண்டம் பெண்ணாசையின் காரணமாக ஒவ்வொன்றாக இழந்த ராவணன் சற்றும் கலங்கவில்லை. தன் மகன் இந்திரஜித்தின் இழப்புதான் ராவணனை நிலைகுலைய வைத்தது. மகனாகிய நீ தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்கை நான் உனக்கு செய்ய வேண்டியதாயிற்றே என்று இவ்வாறு கலங்குகிறான். சினத்தொடு கொற்றம் முற்றி இந்திரன் செல்வம் மேவி நினைத்தது முடித்து நின்றேன், நேருழை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன், என்னில் யார் உலகத்துள்ளார் என்று கலங்கி நிற்கிறான். இறுதியில் ராவணனையும் வீழ்த்தி சீதையையும் மீட்டும்
அயோத்தி திரும்பி ராமன் பட்டாபிஷேகம் செய்து நாடாள்கிறார். கம்பராமாயணம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றும் சொல்லித் தருகிறது, ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்றும் சொல்லித் தருகிறது. ஹனுமன், சீதை, லக்ஷ்மணன், சுக்ரீவன் என அனைவரின் பக்தியை பற்றியும் சொல்லித் தருகிறது. பெரியவர்களாகிய உங்களுக்கு அனைத்தையும் சொல்லித் தருகிறது. குழந்தையாகிய எனக்கு என்ன சொல்லித் தந்தது என்று தெரியுமா? விளையாட்டாக கூட மந்திரை போன்றவர்களிடம் விளையாடிவிடக் கூடாது. அப்படி விளையாடி விட்டோமானால் விதி நம் வாழ்வில் விளையாடிவிடும். ராமன் தெரியாமல் எறிந்த அந்த சிறு கல் மந்திரையின் மனதில் கோபத்தை விதைத்து பின்னாளில் ராமனை நாட்டை துறந்து காட்டிற்கு சென்று சீதையை தொலைத்து ராமாயண யுத்தம் நிகழ்வதற்கே மூல காரணமாக இருந்தது. எனவே இனிமேல் நான் விளையாடும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பேன். என்னால் ராமனை போல் வனவாசம் ஒன்றும் அனுபவிக்க முடியாது. ஆனால் உங்கள் மனங்களில் வாசம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆராதனாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு. சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் கூட மிக சிறப்பாக பேசி நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை நம் கைத்தடல்களால் பாராட்டுவோம், வாழ்த்துவோம். முதல்ல எங்கள் அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். எப்போதுமே ஆரவாரம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு நீரோடை போல பேசுவது தான் ஆராதனாவுடைய அழகு. அதை இன்றைக்கும் நாங்கள் கண்டு கேட்டு மகிழ்ந்தோம். எப்போதும் போல உன்னுடைய பேச்சு அழகா, கியூட்டா, நிதானமா, ரொம்ப தெளிவா இருந்தது தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும். அது எப்போதுமே உன்னுடைய பலம், தயக்கம், தடுமாற்றம் இவை எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய இந்த பலத்தை நீ ஒருபொழுதும் விட்டு கொடுக்காத. இந்த பலத்தை இன்னும் இன்னும் நீ பலப்படுத்திக்கணும். எல்லாருக்கும் மறக்கலாம், தடுமாற்றம் வரலாம், ஞாபகம் கூட மறந்து போகலாம், அதெல்லாம் பரவாயில்லை. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும், இந்த யூஎஸ்பின்னு சொல்லுவோம். அதை நீ ஒருபோதும் விட்டு விடாதே. எப்போதும் அமைதியாக அதே சமயத்தில் ஆணித்தரமாக பேசுவது தான் உன்னுடைய ஸ்டைல். அதை ஒருபோதும் விடக்கூடாது. உன்னுடைய பேச்சு ராமாயணம் பற்றின ஒரு அழகான சித்திரத்தை பார்ப்பவர்கள், கேட்பவர்கள் எல்லோருக்குமே கொடுத்தது. அதற்கு பாராட்டுக்கள். என்ன அப்படின்னா, என்னுடைய கருத்து இது பக்தி இலக்கிய சுற்று அப்படிங்கிறதுனால அந்த பக்தி அப்படிங்கிற அம்சத்தை நீ இன்னும் நல்லா தொற்றுக்கணும். ஏன்னா இப்போ ராமாவதாரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, கடவுள் மனிதனாக வடிவெடுத்து இந்த பூமிக்கு வரான். அதனால் மனிதன் படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் கடவுள் அனுபவித்து பார்க்குறார். மனிதனாக வாழ்வது அவ்வளவு சுலபம் கிடையாது என்பதை உணர்த்துவதற்காக வந்த ஒரு காப்பியம். ராமனுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் ராமன் அந்த அறம் என்கின்ற அந்த பாதையிலிருந்து நழுவி போகவே இல்லை. அதுதான் நாம் ராமாவதாரம், அதாவது கம்பராமாயணத்துடைய உண்மையான பெயர். அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மெசேஜ் அதுதான். இந்த அம்சங்கள்லாம் நீ அழகாக சொல்லியிருந்த அப்படின்னா அந்த பக்தி இலக்கிய சுற்றுல இன்னும் நீ பிரகாசமாக சுடர் விட்டிருப்ப அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இருந்தாலும் நன்று, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றி. அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக இருந்தது. ஐயா சொன்னது போல தான் ராமாயணத்தினுடைய கதைகளை அவ்வளோ அழகாக எடுத்து சொன்னீங்க. கம்பராமாயணத்தில் நீங்கள் ரசித்த ஒரு சில இடங்கள் இருக்கும்ல, ஏதாவது 1-2 இடங்கள் பெற்றோர்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தா கூட ஒரு 2-3 பாடல்கள் நீங்கள் ரசித்த ஒரு இடங்கள் இருக்கும்ல. இப்போ உதாரணத்துக்கு சூர்பனகை நடந்து வர்றாங்க. அது ஒரு பெண் நடந்து வரக்கூடிய ஒரு அழகு. இந்த பெண் நடக்கிற மாதிரியே கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ மணங்க செஞ்ச வியர் கஞ்ச வியர் சீரடிகளாகி அம்சம் இளமங்க என அன்னமென மின்னும் வஞ்சம் என நஞ்சம் என வண்ண மகள் வந்தா. அப்படி நடந்து வர மாதிரியே இருக்குல்ல. அப்படி நீங்க ரசித்த இடம் ஏதாவது ஒன்று இருக்கும்ல. நீங்க சொன்னது அழகான ஒரு ராமாயண கதை. அதுல அழகா மந்தரை பத்தி சொன்னீங்கல்ல. கவிக்கோ சொல்லுவாரு, ராமன் கூனியின் முதுகில் மண்ணால் அடித்தான், கூனியோ ராமனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்தாள்னு. மண்ணே இல்லாமல் அடித்தாள்னு. அப்படி ராமாயணத்தில் நிறைய விஷயங்கள், கம்பர் ராமாயணத்தில் ரசிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இடங்கள் இருக்கும். பெற்றோர்களுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த பெற்றோர்களுக்கு தான் முதல் சொல்லணும். நீங்கள் ரசித்த ஒரு இடம் இருக்கும்ல, அதை சொல்லியிருந்தா இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் கம்பராமாயண கதையை இவ்வளவு தூரம் உள்வாங்கி தடையில்லாமல் சொல்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களும் ஊக்கப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. காத்திருங்க, முடிவு என்னங்கிறத நிறைவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி.